ஸோ நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியில் விரட்டி வந்தோம். கடைசி பார்த்தா பாதையை மாற்றி வந்துட்டோம். பாதையை மாற்றி வரல, பாதையை மாற்றி நம்மளுடைய ட்ரிப் அட்வைசர் வந்து பாதையை மாற்றி கூப்பிட்டு போயிட்டாரு. பாதி வழியில் வந்து நெட்வொர்க் வேறு கட் ஆயிடுச்சு. எங்களையும் கான்டாக்ட் பண்ண முடியல. நாங்கள் முன்னாடி 2 கிலோமீட்டர் போயிட்டோம், அவங்க பின்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நின்றுக்கிட்டாங்க. ஃபோனும் பண்ண முடியல. ஸோ பின்னாடியே வந்துட்டு எங்களை விரட்டி பிடிச்சி மறுபடியும் இது பாதை மாற்றணும், வேறு பாதையில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் டைம் வேறு ஆயிடுச்சு. இன்றைக்கி மணி வந்து 5:30 மணி ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பைன் ஃபாரஸ்ட்டு எங்கேயுமே போக முடியாது. ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் இறங்கவே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிரும். ஸோ டே 2 வந்து பைன் ஃபாரஸ்ட் செல்லும் வழியில் முடிந்து விட்டது. இது என்ன இடம் சொல்லுங்க? இது வந்து பூம்பாறை போகிற வழியில் உள்ள பைன் ஃபாரஸ்ட் உள்ள ஏரியா. ஸோ இங்கே வந்து மாதிரி, ஆனால் உள்ள வந்து பைன் ட்ரீ நிறைய இருக்கு, பைன் ஃபாரஸ்ட் மாதிரி. ஸோ இங்கே வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூமுக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ நாளைக்கு டே 3 குணா குகை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே பார்த்துட்டு கோயில்பட்டிக்கு கிளம்பிடுவோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதெல்லாம் வந்து நாங்கள் ஷாப்பிங், கொடைக்கானலில் ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்காக வாங்கிட்டு வந்த ஜாமான்கள். முக்கியமாக வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இழுத்தோம்னா இது வந்து நம்ம சிங்கக்குட்டி நெடுஞ்செலியனுக்கு. இதுவுமே வந்து அவனுக்கு தான். ஸோ இது வந்து பொம்பளை பிள்ளைங்க பசங்க 2 பேரும் போட்டுக்கலாம், பெரியவர்களும் போட்டுக்கலாம். ஸோ வந்து ஒய்ஃபும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மிக்கி மவுஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சொட்ரு ஃபார் மை பாய். அவனுக்கு வந்து சொட்ரு, பேண்ட்டு, க்ளவுஸு, கேப்பு எல்லாமே சேர்ந்துருக்குது. ஸோ இது வந்து குளிருக்கு, கோயில்பட்டியில் குளிர் பயங்கரமாக இருக்குது போல. அதனால் இது வந்து ஒய்ஃபுக்கு பேகு. ஸோ நல்லா இருந்துச்சு, இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் சரி எதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேக் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதே இதில் இன்னொரு கலர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்களா, இதுவுமே ஒரு மாட்டிக்கலாம் தரையில். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அவனோட பையனுக்கு வந்து வாங்கியிருக்கான். இது ப்ளஸ் வந்து இந்த ஒரு குல்லா ஒன்று வாங்கியிருக்கான். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ ரேட்டு எல்லாமே வந்து ஒரு நார்மலான ரேட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஏற்கனவே ஒன்று தான். இது வந்து அவனோட பையனுக்கு ஒரு சொட்ரு வாங்கியிருக்கிறான். அது போக சாக்லேட்டு ஆளுக்கு ஒரு 1/4 கிலோ சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். டே 2 வந்து இன்றைக்கி இதிலே நிறைவடைந்தது. நாளைக்கு ரொம்பவே முக்கியமான இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி போனோம், அந்த இடம் வந்து பூட்டிட்டாங்க, 9 நாள் தான் சொல்லி சொன்னாங்க. அதனால் நாளைக்கு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ வந்து இன்னும் முடியலை. இனிமேல் தான் போய் சாப்பிடவே போக போகிறோம். இந்த 7:30க்கே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம் கொண்டோம். இனிமேல் தான் போய் சாப்பிட போக போகிறோம். இந்த வரணுமா, உள்ள வச்சு சாப்பிட்டு வரோம். சுட பரோட்டா ஹோட்டல் வந்து கொடை பெஸ்ட் அப்படிங்கிற ஹோட்டல் தான் வந்திருக்கோம். நைட்டு டின்னருக்காக வந்திருக்கோம். குளிருக்கு சுட சுட பரோட்டா வச்சு போட்டு சால்னா ஊற்றி ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிடுமா ஜம்மு இருக்கும். என்னென்னா நம்ம ஊரில் அந்த பரோட்டா சாப்பிட்ற மாதிரி வராது. வத்தவங்களை சாப்பிட உள்ள முடியாது, கொஞ்சம் சவுச்ச பண்ணுறது குழம்புலாம் நல்லா இருந்துச்சு. குழம்புலாம் கொடைக்கானலில் சாப்பிட்ற இரவு சாப்பாடு ஒரே வேலை ஆஃப் ஆயில் ஒரே வேலை சுட சுட இருக்கு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 1 hour later. மாஸ்டர் டபுள் ஆம்லெட் போடலையா? 2 டபுள் ஆம்லெட் சொன்னேன். அழுங்காம உள்ள கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது. கொஞ்சம் கொதிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆறுக்கும். ஐயோ கரெக்டாக பிடிச்சிடணும் ஆண்டவா.
சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தாச்சு. டே 3 கொடைக்கானலில் வந்து கிளைமேட் வந்து 14 டிகிரியில் இருக்குது. ஸோ பயங்கர சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போ தான் எழுந்திருக்கோம். மணி வந்து 6 மணி இப்போ தான் எழுந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 2 பிளேஸ் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தியானத்துக்குள்ளே கீழே இறங்கி ஆகணும், நைட்டுக்குள்ளே கோயில்பட்டி வந்தாகணும், நாளைக்கு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ 3 நாள் என்ஜாய் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்தது வந்து ஷூட்டுக்காண்டியாக வந்தோம். ஸோ ஷூட்டும் நேற்றே முடிஞ்சது. இனிமேல் மாதம் நம்ம கொடைக்கானலுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சாலே வந்துன்னா மாதம் ஷூட் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ எல்லாம் மாதம் வந்து ஷூட் இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் மாதம் நம்ம இங்கே வரப்போகிறோம். இன்றைக்கி வந்து குணா குகையும் பைன் ஃபாரஸ்ட்டும் நம்ம கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு தான் கீழே இறங்க போகிறோம். ஸோ இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ட்ரிப்பை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். Day 3 vlog ஸ்டார்ட்ஸ். வந்து இன்னைக்கு கேன்சல் ஆகி போச்சு. காலையில் தான் ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டோம். Day 3 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், அம்மா கோவையெல்லாம் பார்க்க போவோம்னு சொல்லிட்டு. Day 3 வந்து இன்னைக்கு கேன்சல் ஆகி போச்சு. ஊரில் வந்து வேலை இருக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமே வந்து கிளம்புறோம். காலையிலேயே வந்து கொடைக்கானல் வந்து கீழே இறங்க போகிறோம். ஸோ அதுதான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி அடுத்த மாதம் வருவோம். அடுத்த மாதம் வரும்போது கண்டிப்பான முறையில் குணா கோவை போய் பைன் ஃபாரஸ்ட்டையும் போய் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் வேற நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த மாதம் நான் இருக்க மாட்டேனே. அடுத்த மாதம் நீ இருக்க மாட்டேன், நாங்கள் வருவோம்ல. நாங்கள் மாதம் இன்னும் கொடைக்கானல் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடத்த இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கொடைக்கானலில் ஹிடன் பிளேஸில் என்ன போய் பார்ப்போம். இப்படிதான் போவீங்க. இதுவே ஹிடன் பிளேஸ். நம்ம கொடைக்கானலே ஹிடன் பிளேஸ் தான் மாட்டேன். சரி, வெளிநாட்டு காசு உங்களுதா? நம்ம ஊர் காசு தானே? நம்ம ஊர் காசு. பெட்ரோல் போடணும். ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எப்படி கிளம்புவோம்? சரியா? 200 வந்துருங்களா? 200 ரூபாய் கீழே வைக்கணும். அதானா போடணும். ஏற்கனவே இருக்கு, காட்டாங்க இருக்கு பெட்ரோல். பிரச்சனை இல்லை. எல்லாம் எடுத்தாச்சா? பவர் பேங்கு, இந்த பவர் பேங்க் மட்டும் இருக்க வேண்டியது. ஹெல்மெட்டு எப்போ எங்க போலீஸ் பிடிப்பான்னு தெரியாது. யார் சொல்லுங்க? ஏன் எடுக்கணும்? போலீஸ் பிடிப்பான்றத பாதுகாப்பு. எப்படிப்பட்ட வரியல்? ஆமா, நாளைக்கும் ஹெல்மெட் ஆகாம வாட்சி ஏற்கனவே மாத்திருக்கோ. எல்லாமே ஜில்லுன்னு இருக்கு. வாட்ச் மூணு ஜில்லுன்னு இருக்கு. போலீஸ் பிடிச்சா 1000 ரூபாய். எல்லாமே ஜில்லுன்னு தான் இருக்கு. காலையில் எப்படி கொடைக்கானல் கூட அவசியமே இல்லை. என்ன சுரே பேங்கியா இவன் அடிக்க ராவ் அடிக்க பேக்கு கேன் பேக். இது உங்களா பண்ணாமா? உங்களுக்கு எங்களா உள்ள வச்சிருந்தா எப்படி இருந்துச்சு? நேற்று எடுத்து சப்ஸ்கிரைபர் காட்டினில்ல? ஆமா. ஸோ ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். சரியா? ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கோயில்பட்டிலேருந்து இங்கே வர்றது தான் வீடியோவில் காட்ட முடியல. இங்கேருந்து கோயில்பட்டி போகிறத ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். இதில் போகலாமா? இதில் வேண்டாம். நிப்பாட்டி ஓடுங்க.